What are bridge elements? Bridge elements are the elements of second period of the periodic table. Second periodல இருக்கக்கூடிய ஒரு சில elements bridge elements அப்படின்னு சொல்லுவோம். Bridge அப்படின்னா என்ன? இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி bridge elementsம் இணைப்பு மாதிரி தான். ஏன் இணைப்புன்னு சொல்றோம்னு பாருங்க. லித்தியம் அப்படின்றது வந்து group 1 element. Group 1 என்னன்னு சொல்லுவோம்? Alkali metals அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Group 1 second period element lithium. இதுக்கு diagonal இருக்கக்கூடிய element யாருன்னு பாருங்க, magnesium. Magnesiumத்தோட position என்ன? Group 2 element magnesium, alkaline earth metal. அதோடைய period number பாத்தீங்கன்னா third period element. அப்போ lithium and magnesiumத்தோடைய relationship என்ன? Diagonal relationship. லித்தியத்தோட பெரும்பாலான ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனா ஒரு சில ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மெக்னீசியத்தை மாதிரி இருக்கும். அப்போ ஒரு லித்தியம் ரெண்டு குரூப்போட ப்ராப்பர்ட்டி சேர்ந்த மாதிரி வச்சிருக்குது இல்லையா, அதனால இது வந்து ஒரு பிரிட்ஜ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இது மட்டும் இல்ல, நீங்க பெரிலியம் எடுத்துக்கோங்க. பெரிலியம் அப்படின்றது வந்து ஒரு ஆல்கலைன் எர்த் மெட்டல், செகண்ட் குரூப் எலிமெண்ட். இது 13th குரூப் எலிமெண்ட் ஆன அலுமினியம் அது மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பிஹேவியர் வந்து எக்ஸிபிட் பண்ணும். So அது மாதிரி போரான் 13th group element, 13th group second period element. இது வந்து என்ன அப்படின்னா third period 14th group element ஆன சிலிக்கான் மாதிரியே ஒரு சில பிஹேவியர் இதுக்கு இருக்கும். போரானுக்கும் சிலிக்கானுக்கும் diagonal relationship, பெரிலியம் அண்ட் அலுமினியம் அதுக்கு நடுவுல diagonal relationship இருக்கும். லித்தியமுக்கும் மெக்னீசியத்துக்கும் நடுவுல diagonal relationship இருக்கும். இந்த diagonal relationship நம்ம சொல்றது எதை மீன் பண்றோம் அப்படின்னா, ஒரு சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டு பேருக்கும் சிமிலரா இருக்கும். ஏன் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலரா இருக்கு அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி டயகனலா கனெக்ட் ஆன எலிமெண்ட்ஸுக்கு சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இருக்கும், சிமிலர் சார்ஜ் டென்சிட்டி இருக்கும், அதாவது சார்ஜ் டு ரேடியஸ் ரேஷியோ சிமிலரா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இவங்க வந்து ஒரு மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்றதுக்கான காரணம். ஸோ உங்களுக்கு பிரிட்ஜ் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.